ஒரு பக்கம் செத்து போன புலி இருக்கிற பக்கம் கூட்டிட்டு போறாரு. நாத்தம் சகிக்க முடியல. அது எத்தனை வேகமாக கொன்று அது ரசித்து அது சாப்பிட்டு அந்த உணர்வெல்லாம் அணுக்களாகி உடலான பிற்பாடு புலியோட உயிர் வெளியில போன பிற்பாடு அந்த ஜீவ அணுக்கள் அந்த அவருடைய மலம்தான் தசையானது. உயிர் போன பிற்பாடு இது என்ன, இது உயிரணுவாக புலியின் உயிர் போன பிற்பாடு உயிரணுவா மாறி புழுவா மாறி இந்த தசைகளை சாப்பிடும். முதல்ல இயக்கணுவா இருக்குது, உடலுக்குள்ள வந்தா ஜீவாணுவா மாறுது, ஜீவணுவின் மலம் இது உடலாகுது. இந்த உயிர் போன பிற்பாடு இது உயிரணுவாவே மாறுது. இதை தெளிவாக்குகின்றார். இது இயற்கை நிலைகளில் எப்படி மாறுபட்டு வருகின்றது. ஆக நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுக்குப்ப நாம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தோம். ஒவ்வொன்றும் தெளிந்து 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 தெளிய வேண்டும் என்ற உணர்வு பெற்று 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 நாம் இப்போ மனிதனாக எப்படி வந்திருக்கிறோம். நீ இதை வேடிக்கை பார்க்கும்போது நாட்டமாகும். அதையெல்லாம் தின்னும் போது புழு இது புழுவா மாறுது. புழுவா செத்தப்பின் சாப்பாடுலேருந்து உயிரிழந்து மடிந்து என் உடல்லையும் வந்து இப்போ உட்கார்ந்து காட்டுறார். அது உண்மையாக மாறும். இதே மாதிரி மற்ற உடல்களை பார்க்கப்படும் போது உண்மையா மாறும். அதிலையும் நுண்ணிய அறைகள் இருக்குது. உடல்ல பட்ட அந்த செல்லுகள், அந்த கோழிகள், அந்த செல்லுகள் வருகிறது. அந்த மாதிரி ஆகும். இது செத்தவர் படுறது எதாவது அடிதானே இல்லை. இந்த உடலை எரித்து விட்டால் இந்த ஜீவாணுவாக இந்த தசை வெந்திருந்து உயிரினவாதான் மாறும். இப்படி இந்த உலகில் நாம் இன்று மனிதன் தீயிலை குதித்து விட்டால் உயிர் வேவதில்லை. இந்த உடலிலே பெற்ற உணர்வுகள் அனைத்தும் கருகி விடுகின்றது. ஆனால் அந்த இயக்கணு ஜீவணுவாக மாறும் போதும் இது கருகியத்தில் அந்த வேதனை என்ற உணர்வுடன் அந்த எரியும் போது எவ்வளவு எரிச்சல் இருந்ததோ அந்த எரிச்சலோட அந்த எரியும் உயிரினோட சேர்த்து எப்படி இணைச்சு போகுது. ஒரு தேனியை எப்படி பறந்து போனோம் அது பின்னாடி தேன் கூடு வெட்டுதோ இதே போல இதன் ஈர்ப்பு வட்டத்தில் சென்று தீயில வெந்த எரிச்சலான உணர்வின் தன்மை கொண்டு அது ஒரு வண்டாக எப்படி பறக்குதுன்னு காட்டுறாங்க. அது வண்டாக பறக்கப்பட போகும்போது அந்த வண்டுகள் சின்ன பூச்சி தான் இருக்குது. அது மேல பட்ட உடனே இங்க சூடு போடும். அது ஊறி போற இடத்துல நம்ம எப்படி கம்பியை காய வச்சு சூடு போடுமோ அதே மாதிரி சூடு வருது. அதே பூச்சி கண்ணில் பட்டா கருவிழி போயிடும். அப்படிங்கிறத தெளிவா காட்டுறாங்க. இதே மாதிரி எத்தனை வேதனையை பற்றி எத்தனை துன்பங்கள் பற்றி தப்ப வேண்டும் என்ற உணர்வை எடுத்து 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 இன்று நாம் மனிதனாக பிறக்கச் செய்தது யாரு? நமது உயிர் தான். அந்த உயிரை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்றதுதான் குருநாதர் காடு மேடெல்லாம் அழைச்சி எனக்கு பல தொல்லைகளை கொடுத்து இதையெல்லாம் அறிவு செய்து கொண்ட ஒரு பாடு நகருக்குள் வந்த உடனே நகர்ல எத்தனை வேதனை. அதே சமயத்துல ஒண்ணும் அறியாத நேரங்கள்ல ஒருத்தன் சோத்துக்காக வேண்டி உடலெல்லாம் ரணமா இருக்குது. ஆனா அந்த சோத்துக்காக வந்து இந்த ரணத்தோட போய் ஐயா பசிக்குதுன்னு கேட்கிறோம். அந்த உடலை வளர்க்க ஆனா அந்த வேதனை தெரியவில்லை. நாம் வசதி இருக்கிறவங்க உடல்ல வேதனை ஆனா ஒரு விட்டு கூட நம்மளால் நகர முடியல. ஆனால் அந்த வேதனை ஆனாலும் கூட அவன் எப்படி இந்த பசிக்கு சாப்பிடணும் ஆர்வத்தில் இந்த வேதனை தாங்கி கூட எப்படி போறான். அப்ப அவன் ஆகாரத்து மேல எண்ணம் இருக்க போகும்போது வேதனை குறையுது. அந்த ஆகாரம் வந்த ஒருபாடு அந்த வேதனையை ஜாய்ச்சி உணர்றான். அதுல இறைக்க அவன் தேடி போறான். அந்த தேடி சென்ற பின் அந்த உணவு எடுத்துக்கொண்ட பின்
அது வெளில இந்த ஆர்வமா போறான். அது சாப்பிட்டு கொஞ்சம் பசிக்கின்ற உடனே உடல்ல வேதனை, எவ்வளவு வேதனைப்படுறான் பாரு. உடலை வளர்க்க விரும்புறான். அதே உணர்வு இவன் உடலுக்குள் சென்ற பின் அதை உணர்ச்சியை எப்படி அறிய செய்யும்? இதே அறியும் உணர்வு உனக்கும் நுகர்ந்து கொண்ட பின் இது எதுக்கு இந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட கேட்கிறீங்கன்னா, சாமிகிட்ட எல்லாம் பழகி இருக்கிறீங்க. நம்மளுக்கு கோபம் எப்படி வருது, நம்மளுக்கு வெறுப்பு எப்படி வருது, வெறுப்பு அந்த உட்பாடு வீட்டில் எப்படி இருக்குது, வெறுப்படைய செய்யறது எது, அந்த வெறுப்பை எப்படி நீக்கிறதுக்கு தான் இப்ப நம்ம அனுபவம் பண்றோம். ஏன்னா இத்தனையும் கஷ்டப்பட்டுதான் நான் தெரிஞ்சிட்டு இருந்தேன். அந்த கஷ்டத்தை வந்து நீக்கிறதுதான் உயர்ந்த சக்திகளை உங்கள்கிட்ட சொல்லி ஏங்கி அதை வளர்த்து அந்த தீமையை நீக்கக்கூடிய சக்தி நீங்க பெற வேணுங்கிறது தான் இதை செய்யுது. நான் ஒண்ணு சாமி அப்படி செய்யறேன் எப்படி செய்யணும், அந்த உணர்வு திட்டங்களை பார்த்த உடனே அந்த உணர்வு உங்க உடல்ல பதிவாங்க இல்லைங்களா? அதனால இந்த அனுபவங்களை தெரிந்து கொண்டால் எல்லாமே நாம சந்தர்ப்பம் தான். புழுவிலிருந்து மனிதனாகவர்களும் சந்தர்ப்பம் தான். தன்னை காட்டிலும் வலுவான உணர்வு சுவாசித்தப்பின் அந்த உணர்வு நமக்குள் அணுக்களாக மாறி உடல்ல மாற்றமாகி உணர்வுகள் மாறி குணங்கள் மாறி செயல்கள் மாறி எப்படி மாறி வருகின்றது என்று அவன் தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி அந்த புலி அது இறந்த ஒரு பாடு அந்த புழுக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லைன்னு செத்து போகுது. செத்து போனோம்னா இந்த உயிரணுக்கள் பூராமே மாடு ஆடு மேல எப்படி போகுது. அதே சமயத்துல அந்த கரிச்சி ரத்தம் பட்டது வருது. இந்த ரத்தம் அதுல அட்டையாக வருது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அணு இப்ப மனிதன் அது தலைமுடி மாதிரி தான் இருக்குது. அந்த மனித ரத்த வாசனை கண்டு ஜிர்ன்னு தலையை தூக்கி நம்ம மேல வந்து எப்படி குத்துது. அந்த ரத்த நரம்புகளே தலையை விட்டுருது, ஊசியை விட்டுருது. அந்த ரத்தத்தை புளியமுத்து மாதிரி வந்தோன்னு கீழே விழுது. அப்ப அந்த ரத்தம் நம்ம உடல்ல எப்படி கீழே போது, ரத்தத்துல எப்படி வந்து தாக்குது. இப்ப விஞ்ஞான அறிவை கொண்டு எலக்ட்ரான் என்று சொல்லணும். இதே மாதிரி எதில் உருவானதோ அந்த அணுக்கள் அந்த ரத்தம் இருக்கும் பாகமே இதை இழுக்கப்பட்டு அதிலே குறிவைத்து அதிலே தான் தாக்கும். நீங்க வேணா அட்டை இருக்கிற பக்கம் போய் பாருங்க. அந்த அந்த ரத்த நாணங்கள் இருக்கு பாருங்க, அதுல டக்குன்னு பாய் உங்களுக்கு கடிச்சதே தெரியாது. அந்த ரத்தத்தை அது உறிஞ்சிடும். உழுந்த ஒரு பாடு கீழே விழுந்துடும். அப்புறம் நம்ம அந்த ரத்த குழாயிலிருந்து தண்ணி அந்த ரத்தம் போறது தெரியாது. அப்போ இந்த உயிரின் இயக்கங்கள் எதன் மேற்பட்டதோ அந்த உணர்வுக்கு தக்க எப்படி அந்த இயக்கங்கள் வருகின்றதுங்கிறது காமிக்கிறார். விஞ்ஞானிகள் ஒவ்வொரு அனுபவத்திலும் எப்படி பெறாங்க, மெய்ஞானிகள் எப்படி இதெல்லாம் அந்த உண்மையின் இயக்கத்தை அறிந்தான். லைட் எல்லாம் டிம் ஆகியுமே மெய்ஞானியுடைய உணர்வுகளை நாம் எப்படி பெற வந்து விஞ்ஞானத்துக்கு மெய்ஞானத்துக்கு ரெண்டுக்கும் எண்ணிக்கையை கொண்டாடுறோம். அப்புறம் இதே மாதிரி மற்ற மாடுகள் மேற்பட்டவன அது மேலப்பட்டவன அந்த ரத்தத்தை குடிச்சு நெய்யா மாறுது. சில இடங்கள்ல உண்மையா மாறுது. அது அதனது உணர்வு கொப்ப அந்த அணுக்களுடைய ரூபங்களே எப்படி மாறுது அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ நீங்க மனிதர்கள் வந்து அடிக்கடி நீங்க சலிப்பு சங்கடம் பட்டுக்கிட்டு இருங்க. தலையில பேன் நிறைய வரும். நீங்க சந்தோஷமான உணர்வு எடுத்து பாருங்க, தலையில இருக்கிற பேனெல்லாம் காணாம போயிடும். நீ சலிப்பு சஞ்சலத்தோட நின்று தலையில அந்த பேனு அது எப்படி அட்டைய மாதிரி நீங்க எவ்வளவுதான் எடுத்தாலும் சீவி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய வந்துகிட்டே இருக்கும் காட்டுறது.
ஒரு மனிதன் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப அந்த சலிப்பான உணர்வு நம் உடல்ல இருந்து வெளிப்பட்ட பின் அதனால் வரக்கூடிய மனத்தால் இந்த ஒரு இயக்க அணு இது அந்த இயக்க அணு பெற்ற பின் மீண்டும் நம்முடைய இயக்க அணுக்கு அது எப்படி அது பேனாக மாறுகின்றது. நம்ம உடல்ல இருந்துதான் அது போகுது. அதுதான் எப்படி அது உருவாகுதுன்னு காட்டுறாங்க. இது எல்லாம் அனுபவபூர்வமா கொடுத்து கண்ட இந்த உண்மைகள். இதே மாதிரி மானு ஆடு இவைகள்லாம் எத்தனையோ புல்லு மற்ற தாவர இனங்களை சாப்பிட்டு அதை பழக்கப்பட்டது. அதை புலி கொண்டு சாப்பிட்டது. அதன் உணர்வெல்லாம் இதுக்குள் போனோன்னு இதன் வீரியத்தன்மைக்கு அது மாறிவிடுது. இருந்தாலும் இந்த வீரியத்தன்மை கொண்டு இந்த உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த அழுகிய நாத்தம் என்றாலும் அந்த புலியின் வீரியத்தன்மை எப்படி நம்ம சொன்ன இந்த வெப்பம் காந்த விஷயம் என்ற இயக்கணு தனக்குள் கவர்ந்து அதன் சத்தை அடுத்தபடி இயக்கத்திற்கு எப்படி கொண்டு போகுதுன்னு காட்டுறார். அப்படி கொண்டு போகும்போது மற்ற செடிகொடிகள் இருந்து வரக்கூடிய அந்த சத்து இதை கண்ட பின் இது அஞ்சு ஓடுது, வேகமாக ஓடுது. ஓடும்போது ஒரு விஷச்செடியிலிருந்து உமிழ்த்தும் உணர்வுகளை இது ஆனவன் அதில் மோதன அந்த செடி சக்கரை மாதிரி சுழிக்காட்டு அடிக்கிறது. என்ன சுத்தின உடனே இந்த புலி உடல் இருந்து எடுத்துக்கொண்ட இந்த இயக்கணும் அதுல போய் சிக்கிறது. ஒன்றோடு ஒன்று மோதும். மோதல் மோதல்ல ஆவியா மேல போகுது. அந்த மோதிய உணர்வுகள் அணுக்கள் அந்த பூமியிலே படருது. இந்த பூமியிலே பட்ட பின் இந்த உடல்ல எத்தகைய உணர்வின் சக்தி பெற்றதோ எந்த நட்சத்திரத்தின் நிலைகள் இது குறைவா இருக்கின்றதோ அதுக்கு எதிர்நிலையான நட்சத்திரம் நம்ம பூமியில மின்னலா மாறும் போது அது எப்படி துடிப்பாகி இதுல கலந்து கொண்ட உணர்வினை அதை கவர்ந்து ஒரு செடியாக எப்படி உருவாகுன்னு காட்டுறார். புல்லை மேஞ்சி இதெல்லாம் தின்னது. ஆனா அதே சமயத்து புலி இதை கொண்டு சென்றது. இந்த உணர்வு கலந்த பின் அந்த உணர்வின் இயக்கங்கள் அது செடி கொடிகளோட கலந்த பின் அது மின்னல் ஆகுது. அங்க என்ன பொடி பொடி சிறு சிறு செடிகளா உருவாகுது. சரின்னு சொல்லிட்டு அது இருக்கிற வரையும் அதுல 2 மாசம் 3 மாசமும் இதுல இந்த மாதிரி வரவுக்கு காத்துக்கிட்டே இருந்தோம். சுற்றி அந்த சுழந்து பட்டியிட்ட பிற்பாடு அந்த மின்னல் தாக்கிய உடனே அது எப்படி ஈர்க்குது, எப்படி ஒரு விதையை போட்ட உடனே அந்த உணர்வுகள் எப்படி இயக்குதோ இதே மாதிரிதான் அதைக்குதான் வேதங்களே தான் கூடும். அதாவது புலியினுடைய உடல் இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய மனம் சாம இசை அந்த கொடூர உணர்வுகளோட போகும்போது சாந்தமான செடியின் தன்மையை இதை கண்ட பின் 5 ஓடுது. ஓடிய ஒரு விஷச்செடியில மோதின உடனே 2 இது சுற்றி 3 ஒன்றாக சேருது. ஆக இதுடைய வீரியத்தன்மையும் அந்த செடியின் வீரியத்தன்மையும் இந்த சாந்தமான தன்மையும் 3 மறைஞ்சது ஆதரவன. அதன் 3 குணங்களும் மாறி போகுது. ஆக இது 3ம் சேர்த்தோன்னு ஒரு புதுவிதமான நிலைகள் அது எப்படி ஒரு வித்தாக கருவாகுது. அந்த கருவாகி மேலே மோதிய நேரில் சென்ற பின் இந்த வெப்பமும் காந்தமும் இதோடு சேர்த்த விஷமும் இந்த உணர்ச்சிகளை எப்படி இந்த மின்னல் தாக்கப்படும் போது இந்த உணர்ச்சியால் இயக்கானுவா மாறி அந்த செடி கொடிகள் எப்படி விளையுது அப்படின்னு காட்டுறாரு. அப்போ இது ஆனப்பின் சின்ன சிறு செடியா வந்துடுது. அப்ப நான் கொஞ்சம் இதான் படிச்சடி வேற இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. போயிட்டு திரும்பி ஒரு 6 மாசம் கழிச்சு வரப்போகும்போது பார்த்தோன்னா இது கொடியா வளர்ந்துருக்கு. அந்த கொடியா வளர்ந்துருக்கூடிய நிலையில நான் போய் உட்கார்ந்த உடனே போய் உட்கார்றான்னு கத்தியை கையில கொடுத்தாரு. அந்த கத்தியை கையில வச்சுக்கிட்டு உட்கார சொன்ன. அந்த நான் உட்கார்ந்த உடனே அந்த செடி அப்படியே அந்த கொடி நகர்ந்து வருது. நகர்ந்து வந்த உடனே பட்ட உடனே கரண்ட் பிடிச்ச மாதிரி டக்குன்னு வெட்டுறாங்க. வெட்டிட்டு வர மீண்டு வளர முடியாத அளவுக்கு வெட்டின ஒரு படுக்க விட்டுருச்சு. அப்போ இது ரத்தத்தை எப்படி உணர்ந்தது, செடிக்குள்ள ஆனப்போ இந்த உணர்வு எப்படியாது கொடியாகும்போது
இதே மாதிரி சில இடங்கள்ல சில உணர்வுகள் இந்த சுழற்சியில சில மற்ற செடிகளோடு சேர்த்து அதனுக்குள் செடியாகுது. அதுல ரத்தம் உள்ள பொருள் புரியோ மற்ற ஏதோ போய் உட்கார்ந்தோன்னு டப்புன்னு அப்படி மூடிக்கும். அந்த மூடனோன்னு ரத்தத்தோடஞ்சோன்னு செத்துக்கும். இது வெளியே விட்டுரும். இதே மாதிரி அதன் உணர்வுகளுக்கு ஒப்ப அந்த இயற்கை எப்படி விளையுது அப்படிங்கிறது இந்த அனுபவத்துல கொண்டாடுறோம். இதையெல்லாம் இப்ப உங்களுக்கு தெரிந்து கொண்ட பிற்பாடு இது என்னுடைய அனுபவம். இப்போ உங்க வாழ்க்கையில தியானம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அனுபவமும் தியானத்துக்கு வந்த பிற்பாடு சில அனுபவங்களும் உங்களுக்கு தெரியும். இதை நீங்க கூர்ந்து இதனுடைய இயக்கம் நாம் இயங்குறோமா, நுகர்ந்த உணர்வு நம்ம இயக்கியதா, அந்த இயக்கிய உணர்வுக்கு தக்க நாம் செல்லுகின்றோமா என்பதை நல்ல யோசனை பண்ணி சொல்லும். நாம் உணவாக உட்கொண்ட உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நம் உடல் மலமாக மாற்றுது. ஆகவே தீமை என்ற உணர்வின் தன்மை அது மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு உண்டு. அதை நாம் எப்படி மாற்றி அமைக்க வேண்டும், அதை மாற்றுவதற்கு உண்டான சக்தி நீங்கள் பெற வேண்டும். எனக்கு எப்படி அந்த தீமையிலிருந்து தப்புவதற்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எனக்குள் பெறச் செய்தாரோ அதே போல உங்களுக்குள் அது பெறச் செய்து இதை நீங்க வளர்த்து கொண்டான் முந்தைய தீவினைகள் இருந்தாலும் குறையும். புதுதா வரக்கூடிய தீவினைகள் நமக்குள் வளர்க்காம தடுக்க முடியும். ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்னா நான் தியானம் பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணா அர்த்தமற்றது. ஆக இதை பின்பற்றி நாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துனாதான் முளைக்கும், வித்து வரும். செடி வச்சு விட்டு தண்ணி ஊற்றிட்டு அது விளைந்துடும் அப்படின்னு சொன்னா எப்படி விளையும்? இதே மாதிரி அனுபவத்தில் ஒவ்வொரு அழுக்குகளும் நாம் எத்தனையோ கோடி உடல்களை சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வு தான் மனித ரூபத்தை கொடுத்தது நமது உயிர். பல விஷத்தன்மையை அடக்கி உணர்வின் தன்மை அகசியன் இது மாற்றி அமைத்ததனால்தான் ஒளியின் உடல் பெற்றான். ஆகவே அதிலிருந்து வரக்கூடிய உணர்வினை நாம் ஒவ்வொரு உடல் உள்ள அணுக்களுக்கும் அதை பெறச் செய்யக்கூடிய தகுதி பெற்றால் அகசியனானது போல நாமளும் நம் உடல் உள்ள அணுக்களை சிறுக சிறுக மாற்றி முந்தைய வினைகள் இருந்தால் அது தனித்து புது வினைகள் நமக்குள் சேராமல் தடுத்து நம் உணர்வினை வலுவாக்க முடியும். அந்த வலுப்பெற சேருகுதான் உங்களுக்கு போதும் இங்கே வர செய்து நீங்கள் இன்னும் சாமியிட்ட கேட்டதும் உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டதும் உங்களை எது இயக்கியது, ஏன் வெறுப்பில் வந்த குடும்பங்கள்ல வெறுப்பு எப்படி வந்தது, பகமை எப்படி வந்தது, தொழில்கள் எப்படி நஷ்டமானது என்பதனை உங்க அனுபவபூர்வமா நீங்க சொல்ல வேண்டுங்கிறதுக்கு தான் இப்ப உங்ககிட்ட முதல்ல கேட்கிறது. அடுத்த விடைகளை நான் கொடுக்கிறேன். அதனால நீங்க இன்னும் சாமிகிட்ட எத்தனை பேர் நீங்க பழகுனீங்க, தியானத்துல இருந்தீங்க, தியானத்துல பெற்ற அனுபவங்களை நீங்க சொல்லிதான் ஆகணும். நீங்கள் ஒருத்தர் சொன்னா அடுத்தவங்க அவங்களுடைய அனுபவங்கள் சொல்லப்படும் போது அதை நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். காரணம் இதற்கு முன்னாடி இறந்த பின் ஆவிகள் என்ன செய்து, ஒரு மனிதன் உணர்வை நுகர்ந்தால் நமக்குள் என்ன செய்து அப்படின்னு சில இது காட்சிகளாக கொடுக்க முந்தி செய்துகிட்டு இருந்தேன். இப்ப அந்த மாதிரி காட்சிகளாக கொடுக்கப்படும் போது நமது ஆசை எதுவோ அதற்கு தக்கவாறு ஆசையோடு வெளியில போன ஆவி இவங்களோடல வந்து ஆக நாம் செல்லும் மார்க்கத்தை அதை இடைமறித்து மீண்டும் தீய வினைகளுக்கு அழைத்து சென்றுவிடும். இப்படி முந்தைய நிலையில் எம்மிடம் பழகினவங்கெல்லாம் அந்த நிலைக்கு தான் திரும்புகிறாச்சு. நான் ஒவ்வொருத்தரும் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பல நிலைகளை காமிச்சு அது தப்பான வழியில கொண்டு போயிட்டாங்க. அதனாலதான் இந்த இயற்கை உண்மை நாம் நுகர்ந்து கொண்ட பின் நம் உணர்வுகள் என்ன செய்யுது, நம் உடல்ல வளர்ந்து கொண்ட பின்
நம்மளை நண்பர்கள் பார்க்கும்போது நம்ம எப்படி மதிக்கின்றனர், அல்லது ஒரு பொருளை பார்க்கும்போது நம்மளுக்கு வெறுப்பா அல்லது மேல பாசமா அது எப்படி நமக்குள் வருகின்றது. ஏன்னா நம்ம உடல்ல இருக்க உணர்வு கொப்பதான் அது வரும்.